பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டுகால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். உபாகம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வழக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன வழக்கு அப்படின்னா, பலவிதமான வழக்குகள் உண்டு, சரிங்களா? நம்ம இப்போ இந்த காலத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அநேக வழக்குகள் உண்டு. அதுக்கு ஒரு சட்டங்கள் உண்டு, அதுக்கு ஒரு தீர்ப்பு உண்டு, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்தந்த வழக்குக்கு ஏற்ற அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ற என்ன இருக்குன்னா தண்டனை உண்டு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உபாகம் 25ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மோசே கூட்டு, மோசே நீ இப்போது நீ என்ன பண்ணிட்ட, கானானை பார்த்துட்ட, ஆனால் நீ போக மாட்ட. ஆனால் ஜனங்களுக்கு அங்கே நீ போகாதனால ஜனங்கள்லாம் அங்கே அந்த தேசத்தில் போன உடனே அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, எப்படி எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆசாரியன் முதல் அடிமட்ட ஜனங்கள் வரைக்கும் நடக்க வேண்டிய முறையை என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். நான் யோசித்தேன், என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே மனிதர்களுக்குள்ளே, அதாவது ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்து வீடு எதிர் வீடாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆசாரியர்களுக்குள்ளே இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். சண்டைகள், அதாவது மனிதர்களுள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்க கடவார்கள். இதை நான் என்ன பண்ணணும், ஜனங்க நியாயாதிபதி செய்யணும். அதுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணியிருக்காங்க, வைத்திருக்கிறாங்க. நியாயஸ்தலத்திலே வந்தால் ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு 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 காரியம், சொத்து காரியமாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி பிள்ளை காரியமாக இருக்கலாம், இல்லாட்டா அண்ணன் தம்பி காரியமாக இருக்கலாம், பரப்பு காரியமாக இருக்கலாம், நிலத்தின் காரியமாக இருக்கலாம், தண்ணி காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள் வந்தால் நீ என்ன பண்ணணும், கரெக்டாக விசாரித்து. அது கூட எப்படி சொல்கிறாருன்னா, இதில் நம்ம படிச்சுட்டு வரும்பொழுதெல்லாம் ஒருவனை குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா நீ என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு 2-3 தடவை என்ன பண்ணணும், அவனை பார்க்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா அதை ஆராய்ந்த பின்ன நீ என்ன பண்ணணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி மோசைக்கு சொல்லி கொடுக்குறார். ஜனங்கள் இடத்துல போப்பா சொல்லு, அந்த தேசத்தில் இப்படி தான் நடந்துக்கணும், இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போது இந்த நியாயஸ்தலத்தில் வந்தால் நியாயாதிபதிகள் என்ன பண்ணணுமா, நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவார்கள். ஏன் இதை சொல்கிறாரு, எதுக்கு இப்படி சொன்ன? ஆமாம், இது கரெக்டு தானே, நீதிமான்னு சொல்ல போகிறோம், குற்றவாளி தானே சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன், இவனுக்கு பிடிச்சால தப்பே செஞ்சிருந்தாலும் நீதிமான்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் போயிருக்கலாம். நீதிமானை குற்றவாளி என்று சொல்லப்பட்டு இருக்கலாம். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இன்றைக்கி பிரியமானவர்களே, நிறைய பேர் நீதியை கரெக்டாக பேசுகிறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தானா, இல்லை கர்த்தரை இன்னாரென்று அறிந்தும் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களான்னு எனக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஒரு நியாயத்தை புரட்டுகிறவர்களாக நான் பார்க்கிறேன். அப்படியானு கேட்காதவர்களாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இவங்களுக்கு இப்போ என்னையும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள குறித்து நான் பேசியிருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம், கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பேன். அவங்கள ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், நான் ஒன்று நான் இதெல்லாம் நான் பார்க்குறேன், அதனால் சொல்ல வரேன். சும்மா அது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது இவங்களை குறித்து நான் அதை இருக்கிறதே இருக்கபடி, உள்ளபடி, இல்லபடின்னு நான் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி நான் அவங்களுக்கு ஆவாதவங்களாக இருக்கலாம். அப்போது ஆவாதவங்களாக இருக்கிறதுனால
என்னுடைய நியாயத்தை அவங்க என்ன பண்ணணும்? தேவ பிள்ளையாக இருந்தால் நியாயம்னு சொல்லணும். என்னுடைய தப்பு என்ன பண்ணணும்? அவங்க தப்புன்னு சொல்லணும். அதுதான் நீ என்ன பண்ணணும்? நீ நியாயஸ்தலத்தில் அவர்கள் வந்தால் நியாயாதிபதிகள் என்ன பண்ணணுமா? நீதிமான் என்றும் குற்றவாளிகள் என்று குற்றவாளிகள் என்றும் தீர்க்க கடவான். இது நடக்கிறதே இல்லைங்க பிரியமானவர்களே. நிறைய இதில் பெண்கள் மாட்டுறாங்க. நான் ஒரு வாட்டி ஒரு 9 வருஷம் முன்னாடி நான் ஒரு கனவு கண்டேன். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியுமே நான் சொல்கிறேனே. ஒரு சமமான பூமியில் என் பையன் வண்டியில் கொண்டு வந்து சமமான பூமியில் என்னை நிறுத்திட்டு ஒரு இடம் என்னை சடனாக விட்டுட்டு வண்டி எடுத்துட்டான். வண்டி எடுக்கும் பொழுது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். போகிற இடம் என்ன இடம்னா அழிந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த இடம் பூமி என்ன பண்ணுது? உள்ளே போயிட்டே இருக்குது. அழிந்து போகிற இடத்துக்கு தான் என் பிள்ளை சின்னவன் என்ன பண்ணால் போயிட்டே இருக்கான். ஐயோ, என் பிள்ளை பூமி உள்ளே போயிட்டே இருக்கே, அழிந்து போகிற இடத்துக்கு என் பிள்ளை போகுதேன்னு நான் அழுகுறேன், கத்துறேன். எனக்கு நிறைய கடைசி காலத்தை குறித்து நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே. அதை நான் உடனே ஓப்பன் பண்ணல, 2 வருஷம் ஜபம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்போ நான் அழுகுறேன். அழும் பொழுது அப்படி திரும்ப அவன் போயிட்டுருக்கான், நான் அழுகுறேன். அழுதுட்டு இப்படி பார்க்குறேன், கீழே இருந்து சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப ஆண் பிள்ளைகள், குழந்தைகள், பெரிய மூப்பர்கள் இருக்கிறாங்க. பிரியமானவரை நல்லா கேட்டுங்க. இதை கேட்குற பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஆண்கள் இருந்தால் பெண்களுக்கு தயவு செய்து அனுப்புங்க. நான் கண்ணால் பார்த்ததை நான் சொல்கிறேன். கனவில் நான் ஒரு தரிசனத்தை போல் நான் பார்த்தேன். கனவுனா சும்மா இல்லை ஆண்டவர், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பூமியிலேருந்து உயிரோடு அப்படியே மேலே எடுக்கப்படுறாங்க. பூமியிலேருந்து உயிரோடு பெண்கள் மிக 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 குறைவு, மிக மிக குறைவு. பிரியமானவர்களே, நான் பார்த்ததை சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் எந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும், நிறைய இன்னும் நான் மாறப்பட வேண்டும். எனக்குள்ளேயும் குறைவுகள் இருக்கிறது, மிக மிக குறைவு. அதில் மூப்பர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் மிக குறைவுகள். ஏன்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் உள்ளதென்று இல்லதென்று சொல்லாததுனாலே நிறைய கலகங்கள், பிரிவினை பண்ணுற காரியங்கள், ஊழியத்தை கெடுக்கிற காரியங்கள், எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒன்று மனுஷனை எப்படி சொல்கிறது, மனுஷனை துக்கப்படுத்தணும், ஊழியக்காரனை துக்கப்படுத்தணும்னு சொல்லி ஏதோ காரியங்கள் செய்கிறாங்க. நான் பார்க்குறேன், இப்போது கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன், ஜனங்களை பார்க்குறேன். உண்மையிலேயே நம்ம மிகவும் நம்ம ஆத்மாவுக்கு யார் காவலாளினா நாம் தான் காவலாளி. எப்படி காக்கணும் அப்படின்னா, கண், நம்ம வாயினால், நம்ம இருதய சிந்தையால், காதுகளால், ஏதோ காதுகளை கேட்டதுனால, ஏதோ யாரோ சொல்லிட்டாங்கன்றதுனால நம்ம நியாயம் தீர்த்துட்டு போனோம்னா அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. கவனமாக இருக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஒருவேளை அந்த ஆசாரியன் எப்படி அவர்களுக்குள்ளே வழக்குண்டானால் நியாயம் விசாரிக்கப்பட்ட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகளுக்கு விரோதமாக எவனா ஒருத்தன் சொல்லியிருக்கலாம். அந்த விரோதமாக இருக்கிறவனுக்கு நீதியாக இருக்குதா, அந்த நீதி அவன் செய்தே ஆக வேண்டும். ஐயோ, அவன் ஆவாதவன் என்னை தப்பாக புரிஞ்சு தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? குற்றவாளி என்று தீர்த்து விடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் மோசை கொண்டு அந்த தேசத்தில் நீங்கள் நீடித்த நாட்களாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு தான் சொல்கிறாரு பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு குறையற்ற சுமத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம். அதாவது நீடித்திருக்கணுமா, நீ அந்த நியாயம் செய்கிறதுல மாத்திரமில்ல, நீ அளந்து கொடுக்கறதுலையும் என்ன பண்ணணும், இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த தேசத்தில், போன தேசத்தில் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? உள்ளது உள்ளதென்று சொல்லுறீங்களா? இல்லை உங்களுக்கு ஆவாதம் என்று
நீங்கள் நினச்சி அவங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா? இது யார் தெரியுமா பார்த்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடையாளமாக சொல்லணுன்னா ஆதியாகமம் போனோம்னா ஒரு 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 அவங்களுடைய பெட்ரூமில் நடக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். எடுத்து வாசிச்சு பாருங்கள். யூதாவுடைய பிள்ளைகள், பிரியமானவர்களே, கவனமாக இருங்க. நீங்கள் உள்ளதென்று இல்லை. நான் சொல்லியிருக்கலாம், நல்லது சொல்லியிருப்பேன், கெட்டது சொல்லியிருப்பேன், எனக்கு புரிஞ்சது சொல்லியிருப்பேன், எனக்கு புரியாது சொல்லியிருப்பேன். அதே போல் நியாயாதிபதி என்ன பண்ணணும்? கவனமாக இருந்திருக்கணும். எல்லாத்துலேயும் இருக்கும் பொழுது உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு குறையற்ற சுமத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமத்திரையான படிகளும் படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம். எதுலேயுமே கரெக்டாக இரு. அப்போ அந்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தரே சொல்லுகிறார் மோசையை கொண்டு. மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஜனங்கள் கேட்டவர்கள் பெற்றார்கள், கேட்காதவர் மறித்தார்கள். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் நியாயத்தை விசாரித்து உங்களுக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வீடியோ, இந்த வசன வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.